நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இது என்ன கேள்வி? ஏங்க, நானே 38 வருஷமா எந்திரிக்க முடியாம படுத்து கிடக்கிறேன். எப்படா சுகம் கிடைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாய், நீங்க நக்கல் பண்ற மாதிரி கேக்குறீங்களே. எதுக்கு ஆண்டவர் அப்படி கேட்கிறாரு? எதுக்கு ஆண்டவர் அப்படி கேட்கிறாரு? இதுவரைக்கும் சுகமடைகிறதுக்கு நீ என்ன முயற்சி எடுத்திருக்கிற? அவன் ஆம் இல்லைன்னா சொல்லணும். சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாய், ஆம், எனக்கு சுகமாகணும். அப்ப ஆண்டவருடைய அந்த கேள்வியின் ஆழத்தை அவன் அறிந்து கொண்டு, அந்த குளத்திலே நான் போய் இறங்குவதற்குள்ளாக முண்டி அடிச்சு தத்தி தவந்து அந்த குளத்திலே போய் இறங்குவதற்குள்ளாக வேறொருவன் போய் முந்தி கொண்டு இறங்கி விடுகிறான். ஒரு தூதன் வந்து அந்த குளத்திலே வருவான். அந்த குளத்தினுடைய தண்ணீரை கலக்கும் போது யார் முதலில் போய் அந்த குளத்தில் இறங்குகிறானோ அவன் சுகமடைவான். அதான் அந்த பெதஸ்தா குளத்தினுடைய ஐதீகம். அப்ப சுகம் கொடுக்கிறவர் இங்க இருக்கிறார் என்பதெல்லாம் அவனுக்கு ரெண்டாவது. ஏன்னா அவனுக்கு தெரியாது, இயேசுடைய வயசை விட அவனுடைய வியாதி ஜாஸ்தி. இவருக்கே 33 வயசு தான், அவனுக்கு 38 வருஷமா வியாதி படுக்கையா இருக்கிறான். அப்ப இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுதல் அவனுக்கு ரொம்ப கம்மி. அப்ப ஆண்டவர் அவனுடைய முயற்சியை பார்க்கிறார். என்னாலாம் முடியாது, நான் எப்படி போய் தத்தி திமிரு, நான் வர்றதுக்குள்ள எவனாவது போயிடுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு அவன் என்ன பண்ணல, அவன் இடத்தை விட்டு கிளம்பாம எவ்ரி டைம் அந்த தூதன் வரும்போது ஒவ்வொரு முறையும் தன்னாலே முடியாது என்று தெரிந்தும், வேற ஒருத்தன் முந்தி போயிடுவான்னு தெரிந்தும், நம்மளால இந்த சுகத்தை பெற முடியாது என்று தெரிந்தும் என்ன பண்ணல, அவன் அந்த முயற்சியை அவன் விடவே இல்லை. இந்த கிணத்துக்குள்ள விழுந்த தவளை பாத்தீங்களா? வலிக்கு அந்த தவளை ஏறும், மறுபடியும் கீழே விழுகும், வலிக்கு மேலே ஏறும், மறுபடியும் கீழே விழுகும். அந்த முயற்சியை அது விடுகிறதே இல்லை. அல்லேலூயா. அதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. அப்ப எந்த அற்புதம் செய்கிறதற்கு முன்பாகவும் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார். உண்மையிலே நீங்க சுகமடையன்னு விரும்புறீங்களா? அப்ப அந்த விருப்பமும் வாஞ்சையும் உங்களுக்குள்ள இருக்குமானால் அதற்குரிய முயற்சி என்ன செய்யணும்? அவனுக்கு தத்தி போய் அந்த குளத்துல விழுகணும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதுதான். அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஆண்டவர் அவங்களுடைய ஆவியிலே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சாப்பாட்டு விஷயத்துல, ஜெபிக்கிற விஷயத்துல, வேதம் வாசிக்கிற விஷயத்துல ஏதாவது ஒரு ஃபார்முலா, ஏதாவது ஒரு அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு சுகம் கொடுப்பதில் உங்களிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன பொருத்தனை, என்ன நீங்க செய்ய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை செய்யும் பொழுது உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படும். அதிலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும்.